குண்டு பாட்டியை சமாதானப்படுத்திட்டியாண்ணா? இனிமே நான் ஸ்கூலுக்கு போவே மாட்டேன்ல. சொல்லுண்ணா, அம்மாவும் குண்டு பாட்டியே என்ன சொன்னாங்க? அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல? மீரா, ஒரு வாட்டி அங்க பாரு. அப்பா கிட்ட அந்த மெடல் இருக்குல்ல, அதை கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி போட்டுடலாம். ஏன்னா? அது அப்படிதான். எனக்கு என்னமோ அதை தூக்கி போட்டலான்னு தோணுது. ஆனா எதுக்குண்ணா? பாரு மீரா, நியாயமா இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மெடலை வச்சுக்கணும். உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மெடல் நம்ம தைரியத்துக்காக தானே கொடுத்தாங்க. ஆனா நம்ம பயந்தாங்கோலியாச்சே. நான் உனக்கு எத்தனை வாட்டி புரிய வச்சேன் ஸ்கூல்ல எதுவும் ஆகாதுன்னு. இருந்தாலும் நீ ஸ்கூலுக்கு போக பயப்படுற. அப்புறம் ஒன்னு அனுப்ப எனக்கு பயமா இருக்கு. ஆனா அண்ணா, நாம இந்த மெடலை தூக்கி போட்டோன்னா அப்பா ரொம்ப வருத்தப்படுவார்லண்ணா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ராத்திரி நேரத்தில் இதை தூக்கி போட்டுடலாம். இருட்டில் அப்பாவுக்கு இது தெரியாது. ஆனா விடிஞ்சதும் அப்பாக்கு தெரிஞ்சிடும்ல அங்க மெடலே இல்லைன்னு. தெரிஞ்சா தெரியட்டும். நீ அப்பா முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு சொல்லிடு, நானும் அண்ணனும் பயந்தாங்கோலிங்க, அதனால தான் மெடலை தூக்கி போட்டோன்னு. இல்லைண்ணா, நீ பயந்தாங்கோலி இல்ல. ஏன்னா நீ என்னோட அண்ணா இல்ல. நானும் அப்படிதான் நினைச்சேன், நீ பயந்தாங்கோலி இல்லைன்னு. ஆனா ஸ்கூலுக்கு போக பயப்படுறல. அம்மா, பாட்டி, நாங்க எல்லாரும் உனக்கு புரிய வச்சோம். இருந்தாலும் நீ பயப்படுற. ஆனா அண்ணா, நான் தைரியமா ஸ்கூலுக்கு போனேன்னா நீ அந்த மெடலை தூக்கி போடவே மாட்டேல்லண்ணா? அட, நீ தைரியமா ஸ்கூலுக்கு போனேனா நான் ஏன் அந்த மெடல் தூக்கி போட போறேன்? அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மெடல் இங்க இருந்து எங்கேயும் போகாது. நான் ஸ்கூலுக்கு போறேன். அப்புறம் இந்த மெடல் இங்கேயே இருக்கும் உங்ககிட்ட. கிளம்புனா, ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. குண்டு பாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ போ மீரா, தேவையில்லாம என் மூளையை குழப்பாத. மூளைனா என்னது குண்டு பாட்டி? மீரா, மூளைனா என்னன்னா நீ டெய்லி குண்டு பாட்டிக்கிட்ட சாப்பிடுவேல, அதான். ஓ, அதுவா? பச்சை பச்சையா மெலிசு மெலிசா சப்பாத்தி மேல போட்டு சாப்பிடுவாங்களே, அதான் மூளையா? இல்ல மீரா, அதை சட்னின்னு சொல்லுவாங்க. மூளை எப்படி இருக்கும்னா, ஏய், நீங்க 2 பேரும் இங்க இருந்து போறீங்களா இல்ல? உங்க யார்கிட்டயும் நான் பேச போறதில்ல. மீரா, குண்டு பாட்டி நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. நம்ம குண்டு பாட்டி கிட்ட சொல்லாமே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டியதுதான். வா மீரா. ரன்வீர் கண்ணா,